உங்கள் வீட்டில் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த மாதிரி அவங்க வீட்லேயும் எதிர்ப்பு இருந்தது. நோ 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 அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அருமை. அவங்க ஆனால் பிலீவ் பண்ணல. அது மகாலட்சுமி, அவங்க அம்மா சொல்லுவாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அவ மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு பின்னால் நீங்கள் சந்தித்தது பிரச்சனைகள்னா என்னென்ன சொல்லுங்கள்? ஐயோ நிறையா சார். நீங்கள் எழுத்தாளர் தானே, அது ஏன் கேட்குறீங்க? சந்திச்ச பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில், பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. நான் வந்து எல்லாத்தையுமே ரசிச்சு தான் ஏற்றுக்கிட்டேன். நம்ம ஒன்று ஏற்றுக்கூடாது, ஏற்றுக்கிட்ட பின்னாடி அதை வந்து குறை பேசக்கூடாது இல்லைங்களா? அது முன்னாடி எவ்வளோ வேணால் நம்ம யோசிச்சுக்கலாம், பின்னாடி யோசிக்கக்கூடாது. செஞ்சுட்டோமோ தப்பு செஞ்சுட்டோமோன்னு யோசிக்கக்கூடாது. அதை எப்படி சரிப்படுத்தணும், அதை எப்படி பாசிட்டிவாக பண்ணணுன்றதான் பார்க்கணும். ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் கொடுக்குறாங்க பணம், இவருக்கு தெரியும் நல்லா எங்கள் வீட்டில் விருப்பம் இல்லாமல் தான் பொண்ணை கொடுக்குறாங்கன்னு. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இந்தாங்க உங்களுக்கு வீடு பார்க்குறக்கு அட்வான்ஸு இது எல்லாமே தரோம் அப்படின்றதுக்கு நானும் மறுத்துட்டேன். ஏன்னா நான் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நோ நோ நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. நானும் ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவரும் ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு பாய் தலகாணி தான், பாய் 2 தலகாணி ஒரு பாய் தான். அதுல இருந்து ஆரம்பிச்சோம் எங்களுடைய லைஃப். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு கேஸ் இதில் சமைப்பேன், ரொம்ப நல்லா சமைப்பேன் பிஃபோர் மேரேஜ் கூட. பட் யாராவது பற்ற வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க, ஓகே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் இல்லை. கேஸ் இல்லாதப்போ எப்படி சமைக்கிறது நான்? எனக்கு அடுப்பு இவர் சொல்லித்தர்றாரு, இப்படி பற்றணும், இது பண்ணணும், அப்படி பண்ண. இது வந்து 2 நாள் பண்ணேன். 3ஆவது நாள் எனக்கு மண்ணெண்ணெய் தீந்துருச்சு. இவர் வெளியில் போயிருந்தார் நம்ம காய்கறி வாங்குறதுக்கு. மண்ணெண்ணெய் ஊற்ற தெரியாமல் என்ன பண்ண, எரியிற நெருப்பு அந்த ஒரு துணி மாதிரி இருக்கும்ல சார் அடுப்பு, துணி வச்சு அது திரி அடுப்பு, அது வச்சு இது பண்ணி தந்தாரு. அப்போ மண்ணெண்ணெய் இல்லைன்னு ஐயோ நம்ம சமைக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணேன், மண்ணெண்ணெய் மேலே ஊற்றினா திரி பற்றிக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு மண்ணெண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிட்டேன், குப்புன்னு பற்றிக்கிச்சு. அப்போ பயந்து தூக்கி போட்டவர் தான் அவரு. தூக்கி போட்டு என்ன பண்ணார், நீ இனிமேல் சமைக்காத, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றலாம், இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு.